சத்திய பாதையை தேர்ந்தெடுத்து தமிழகத்தை மீட்டெடுக்க வந்த தங்க தமிழ் மகன், புதைப்பதற்கு இடம் தேடி அலைகின்ற பிணங்களான பாசிச பயங்கரவாதத்தை புதைகுழியில் புதைக்க புறப்பட்ட தத்துவார்ந்த தலைமகன், ஆர்எஸ்எஸ் எனும் அயோக்கிய சித்தாந்தத்தை நெருப்பு குண்டத்தில் பொசுக்கும் வீர திருமகன், ஆர்எஸ்எஸ் எனும் அயோக்கிய சித்தாந்தத்தை நெருப்பு குண்டத்தில் பொசுக்கும் வீர திருமகன் உரையாற்ற வருமாறு சகோதரர் திரு சத்திய பிரபு செல்வராஜ் சமூக செயற்பாட்டாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்து சட்டம் என்கின்ற வக்பு திருட்டு சட்டத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் மற்றும் பொதுக்கூட்டத்திற்கும் வந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும், இங்கு மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும், இங்கு மேடையில் எனக்கு முன்பாக பேசியவர்களுக்கும், எனக்கு அடுத்ததாக பேச இருப்பவர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, இப்போ எனக்கு முன்னாடி பேச ஆரம்பித்த அண்ணன் திரு மார்க் அவர்கள் நான் ஒரு சாதாரண மின்னல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சடன்னு வெடிச்சுட்டு போயிட்டாரு. அதில் அண்ணன் சொன்னது போல் ஒரு 2 நிமிஷம் நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன், நான் யாருங்கிறத சும்மா சிம்பிளாக பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவோம். ஒரு காலத்தில் என்னுடைய ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லிட்டு தான் நான் பேசவே ஆரம்பிப்பேன். அது பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க சுற்றி இருக்கேன், இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் இயக்கங்களில் பயிற்சி பெற்றிருக்கேன், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஆட்கள் கூட இருந்திருக்கேன், சுற்றி இருக்கேன். என்னுடைய வாழ்நாளில் ஒரு 10 மசூதிலையாவது குண்டு வைக்கணுங்கிற நோக்கத்தோடு இருந்திருக்கேன். நிறைய இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்த நிறைய சிக்கல்களில், சர்ச்சைகளில், மதம் சார்ந்த பிரச்சனைகளில் நானும் கூட இருந்திருக்கேன் பாஜக ஆட்களோடு. ஆனால் அப்படி இருந்த சத்திய பிரபு இந்த இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் இஸ்லாமிய மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக தான் இருக்கணும், இது இந்து நாடு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பயணம் செஞ்சுட்டு இருந்த சத்திய பிரபு இன்னைக்கு இந்த பாஜக போன்ற மதவாத சக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இங்கே எல்லாரும் சமம், இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கு, அவர்களும் சக மனிதர்கள், நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தாண்டா எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற இந்த சமூக நீதி, இந்த ஜனநாயக பாதையில் வருவதற்கு பெரிய காரணம் என்னன்னா உங்களை மாதிரி ஒரு இஸ்லாமியருடைய தாயாரோட அன்பு தான். இவனுக்கு சொல்லி ஒரு முக்கியமான பிரச்சனையை செய்ய போய் காட்டி கொடுக்கப்பட்டு, அப்போ நம்ம அங்கேருந்து தப்பிச்சு வரும்பொழுது நமக்கு ஒரு 2 நாள் தங்க வச்சு சோறு போட்டது ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு இஸ்லாமிய தாயார். அன்னைக்கு நம்ம நினச்சோம் யார் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவன் நம்மளை காட்டி கொடுக்குறான். ஆனால் யார் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவன் நம்மளை காப்பாற்றுறான். யாருக்காக நம்ம கேஸு வாங்கி இதெல்லாம் செஞ்சோமோ அவன் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்போ இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னா சக மனுஷன் நேசிக்கணும், சக மனுஷன் மீது அன்பு செலுத்தணும், எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்தது இஸ்லாமு. அப்போ அப்படிப்பட்ட மக்கள் மீது நாம் கட்டமைச்ச அந்த வன்மத்தை நாமளே உடைக்கணும், பாஜகவுக்கு பாடை கட்டணும், நாம் பார்த்த விஷயங்களை சாட்சிகளாக பேசணும். இவன் ஒரு இடத்துல போய் இங்கே கந்தருக்கு தான் கோவில், இங்கே சிக்கந்தருக்கு வேலை இல்லைன்னு சொன்னா அதை நீ பேசாதடா வெண்ண, எங்களுக்கு கந்தரும் வேணும், எங்களுக்கு சிக்கந்தரும் வேணும், எங்களுக்கு கோவிலும் வேணும், எங்களுக்கு மசூதியே வேணும். வீதியா போய் பேசி எந்த வாயால இஸ்லாமிய மக்கள் மீது அவர்களின் சத்தியத்தின் மீது நான் ஒரு வன்மத்தை கக்கினேனோ அந்த வன்மத்தை இதே வாயால உடைக்கணும். அதாவது இதே வாயால உடைக்கணும். எங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை இல்லடா, உனக்கும் எனக்கும் தாண்டா பிரச்சனை. நீ தாண்டா என்னைய ஒடுக்கிற முஸ்லீம் இல்லடா, என்
உரிமைகளை பறிக்கிறவன் முஸ்லீம் இல்லடா. என்னைய ஒடுக்கிற, என் உரிமைகளை பறிக்கிற, என்னைய தினந்தோறும் ஏதோ ஒரு மூலையில சாதி ரீதியா என்னைய தீட்டுன்னு ஒதுக்குற, என்னை அடக்கி ஒடுக்குற, என்னை வெட்டி படுகொலை செய்யற இந்த மோசடி வேலைகளை இஸ்லாமிய செய்யலடா, முஸ்லீம் செய்யல, பாகிஸ்தான்கார செய்யல. நீ சொல்ற இதே பார்ப்பன வம்சத்துல வந்த சோகால்டு இந்து தாண்டா செய்யற, நீ தாண்டா எங்களுக்கு எதிரி அப்படிங்கிறத ஊரு ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊரு ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்குன்னா மதுரையில் இவனுங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்காவை வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணானுங்க. ஒரே நாளில் 10,000 பேரை கூட்டினானுங்க. இதுதான் அடுத்த அயோத்தின்னு சொன்னானுங்க. அப்போ அயோத்தியில் நடந்த ஒரு மாபெரும் கலவரத்தை விட இங்கே ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தானுங்க. சரி, இதனால் இஸ்லாமியர்கள் மட்டும் பாதிக்கப்படுவாங்களா? நான் கிடையாது. இதனால் பாதிக்கப்படுற போகிறது இந்து மக்களும் தான். அப்போ நாம் அங்கெல்லாம் போய் பேசணும். டே, அந்த மசூதிலையாவது எங்களை எல்லாம் உள்ளே விடுவாங்கடா, நீ கோயிலில் உள்ளே விட மாட்டடா, நீ சொல்கிற இந்து கோயிலில் சத்தியபிரபு தாண்டா, நீ சொல்கிற இந்து தாண்டா, நீ சொல்கிற அந்த இந்து சாமி கடவுள் நம்பிக்கை கொண்ட எங்களை உன் கோவிலுக்குள்ளே, அதாவது உன் கோவிலில் இருக்கக்கூடிய கருவறையில் கூட விட மாட்டடா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மழை புயல் வெள்ளம்னு வந்துட்டா எங்களை கூப்பிட்டு சோறு போகிற இடம் பள்ளிவாசல்ரா, என் அண்ணன் தம்பிங்களை உள்ளே விட்டு தங்க வைக்கிற இடம் பள்ளிவாசல்ரா, எங்களை அரவணைக்கிற இடம் பள்ளிவாசல்ரா. அங்கே எந்த சாதின்னு கேட்கலடா. அப்படி இருக்கக்கூடிய இடத்தை நீ உடைக்கணும்னு நினைச்சா அதுக்கு எங்க இஸ்லாமிய மக்கள் முன்னாடி நாங்க நிப்பண்டா. எங்களுக்கு கந்தரும் முக்கியம், எங்களுக்கு சிக்கந்தரும் முக்கியம், எங்களுக்கு சிவனும் முக்கியம், எங்களுக்கு அல்லாவும் முக்கியம், எல்லாத்த உடைய அண்ணன் தம்பிங்க முக்கியம்டான்னு சொல்லி பேசினதின் விளைவு இன்னைக்கு அந்த திருப்பரங்குன்ற விஷயமே நீர்த்து போயிருச்சு. அப்புறம் என்ன பண்றானுங்கன்னா, நம்ம பேர்ல எங்க போய் பேசினாலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை அச்சுறுத்தி, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பல்வேறு விதமான அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பல்வேறு விதமான ப்ரெஷர்களை கொடுத்து நம்ம மீது வழக்கு போடுறத வாடிக்கையாக வச்சுருந்தானுங்க. டா, உங்கள் கூட இருந்தப்பயே அவ்வளோ கேஸு பார்த்தவன், இதுக்கப்புறமா நம்ம இந்த கேஸு கோர்ட்டுக்கெலாம் பயப்பட போகிறோம். ஏண்டா டே, சாத்தானுக்காக வேலை பார்த்தப்பே பயப்பு இல்லை, சத்தியத்துக்காக வேலை பார்த்தப்ப பயப்படணுமான உசுறு போனால் மசுரே போச்சுடா அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்மளை எந்தெந்த இயக்கங்கள்லாம் கூப்பிடுறாங்களோ அந்தந்த இயக்கங்களெல்லாம் மிரட்டுறது, அழுத்தம் கொடுக்கறது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிங்க முத்துப்பேட்டைங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பேசுறதுக்கு. அங்கே போய் நான் தப்பாக எதுவுமே பேசலை, சட்டத்துக்கு புறம்பாக பேசலை, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணலை. இந்த விநாயகர் சதுர்த்தியை வச்சு இவனுக்கு என்ன அரசியல் பண்ணுவானுங்கன்னு சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை நான். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, விநாயகர் மேலே முதல்ல அவனுங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. சாமி சிலையை வச்சுட்டு பின்னாடி உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த சாமி சிலையை வச்சு காசு வசூல் பண்ணி அந்த காசை பிரிச்சுக்கரில் சண்டை போட்டுப்பானுங்க. இவன் சொல்கிற கடவுள் நம்பிக்கை உள்ள தலித் மக்கள், ஹிந்து தலித் மக்கள் வாழ்கிற பகுதிக்குள்ள அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை கொண்டு போக மாட்டானுங்க. ஆனால் நம்பிக்கையே இல்லாத கடவுள், அதாவது சிலை வழிபாடு நம்பிக்கை இல்லாத இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய அந்த பள்ளிவாசல் வழியாக தான் சாமியை கொண்டு போகணுமா, ஏன்னா கலவரத்தை உருவாக்குறதுக்கு. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன, இதை ஏன் கட்டமைக்கிறான்? விநாயகர் சதுர்த்திங்கிறது நமக்கு தேவையா? அப்போ இதற்கும் தமிழகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பேசினேன். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்காக கண்டித்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் போட்டு, இந்த வேலூர் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவனெல்லாம் வரவழைச்சி நம்மளைய அசிங்க அசிங்கமாக பேசி கழுவி ஊற்றி காரி துப்பி வழக்கும் போட வச்சு, இதோடைய உச்சகட்டம் என்ன அப்படின்னா, நம்மளை அன்னைக்கு எந்த இயக்கம் நம்மளை பேச கூப்பிட்டாங்களோ அவர்களை காவல்துறையை சேர்ந்த டிஎஸ்பி நிக்கோலஸ் கென்னடின்னு ஒருத்தர், அவர் உண்மையாலுமே காவல்துறையில் சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் வேலை பார்க்குறாரா இல்லை பாஜக கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாரான்னு எனக்கு தெரியல. நம்மளை யார் பேச கூப்பிட்டாங்களோ அந்த அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு சத்தியபிரபு விட்டா பேசுறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா, நீங்கள் எதுக்குங்க சத்தியபிரபுவெல்லாம் கூப்பிடுறீங்க பேசுறதுக்கு? சத்தியபிரபு அடுத்த வாரம் இங்கே ஒரு கல்யாணத்துக்கு வரதா இருக்குது, அப்படி சத்தியபிரபு கல்யாணத்துக்கு வந்தால் நான் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், சத்தியபிரபு கைது செய்வேன்னு சொல்லி மிரட்டி அச்சுறுத்தி
அந்த கூட்டத்தை யார் ஏற்பாடு செய்தார்களோ அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவேன்னு சொல்லி மிரட்டி அச்சுறுத்தி இப்படியெல்லாம் பூச்சாண்டி வேலை காமிச்சு, இப்படி நம்ம தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெங்கெல்லாம் பூச்சாண்டி வேலை காமிச்சு நம்ம மேலே வழக்கும் போட்டு இப்படி நடந்த முத்துப்பேட்டையில் போன வாரம் ஒரு கட்சி பாஜகவை சேர்ந்த ஒருத்தன் பேரில் வழக்கு பதிவு செய்யறதுக்கு போராடி போஸ்ட் ஒட்டி அவங்களுடைய கொட்டத்தை அடக்கியது இந்த எஸ்டிபிஐ கட்சி. அதே முத்துப்பேட்டையில் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம அந்த டிஎஸ்பி கிட்ட இங்கிருந்தே கேட்போங்க, ஐயா இஸ்லாமிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இஸ்லாமிய மக்களை போராடுறது பெரிய விஷயம் இல்லை ஐயா, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். இந்த இந்திய நாட்டில் இந்த தமிழ் மண்ணில் தமிழனா இந்தியனா மனுஷனா பிறந்து இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விதமான சாதி அடக்குமுறைகளுக்கோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக இல்லை ஏதோ ஒரு இன்னொரு மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பின் காரணமாக இங்கே பிறந்த அந்த மண்ணின் மைந்தர்கள் வேணுமென்னா அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவர்களினுடைய பிரச்சனைக்காக அவர் பேசுறது பெரிய விஷயம் இல்லை, அவர்களின் பிரச்சனைக்காக அவர்கள் உப்பை தின்ன அவர்களின் அன்பை அனுபவித்த அவர்கள் கூட சக மனுஷனா நிற்கிற பொட்டு வச்ச சத்திய பிரபு பேசாம வேற எவன்டா பேசுவான்? வேற எவன் பேசுவான்? சாமி கும்பிட்ற சத்திய பிரபு தான், வேற எவன் பேசுவான்? அப்ப நீங்க அச்சுராஜா பேசினாரே திருப்பரங்குன்றத்தில், இதுதான் அடுத்த அயோத்தி, நாங்கள் சும்மா விடமாட்டோம்னு அந்த அச்சுராஜாவுக்கும் அந்த அச்சுராஜாவை ஃபாலோ பண்ணுற கூட்டங்களுக்கு நான் சொல்கிறேன், டேய் அயோத்தியில் இருக்கக்கூடிய பாபர் மசூதியை வேணா இடிச்சிருக்கலாம்டா, ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு செவரை கூட தொட முடியாதுடா. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பாபர் மசூதியை இடிச்சது வேணா நீ கொக்கரிக்கலாம்டா, ஆனால் அந்த பாபர் மசூதியை முன்ன அதாவது முதல்ல நின்று அந்த பாபர் மசூதியை உடைப்பதற்காக செவிர் மேலே ஏறி அந்த பாபர் மசூதியை உடைச்ச 2 அப்பாவி இந்து சகோதரர்கள் பின் நாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்தாங்கிறதாண்டா வரலாறு. இதெல்லாம் அச்சுராஜாவுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கணும். கூப்பிடுறியே இன்னைக்கு அண்மையில் இங்கே நம்ம பக்கத்தில் ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் கர்நாடகாவில் தர்மஸ்தலான்னு ஒரு ஏரியா, அதாவதுங்க மஞ்சுநாதர் கோவில்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட பெண்களை கற்பழிச்சு கொலை செஞ்சு புதைக்கப்பட்டிருக்காங்க. புதைச்ச இடம் கோவில், அதாவதுங்க புதைச்ச இடம் இவனுங்க சொல்ற மாதிரி பள்ளிவாசல் இல்ல, புதைச்ச இடம் கோவில், புதைச்சவன் இந்து, புதைக்கப்பட்ட பெண்களும் இந்து, ஒடுக்கப்பட்டவன் இந்து, ஒடுக்கினவன் இந்து. அந்த பெண்களை அதாவது அந்த அப்பாவி இந்து பெண்களை அங்க இருக்கக்கூடிய அந்த அப்பாவி இந்து பெண்களை இவ்வளவு வன்மத்தையும் செய்து யாரா புதைச்சானா வீரேந்திர ஹெக்டேன்னு ஒருத்தன், அவன் காலில் போய் நரேந்திர மோடி விடுறாரு. வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல? அங்க அயோத்தியில மசூதி மேல கை வச்ச நீங்க அந்த கோவில் மேல சட்டப்படியா கை வச்சிருக்க வேணாமா? அந்த கோவில் என்னாரும் அங்க, அதாவது எந்த கோவில்ல இப்படிப்பட்ட அநீதிகள் நடந்துச்சோ அந்த கோவில இந்நேரம் இழுத்து மூடி இருக்க வேணாமா? இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இஸ்லாமியர்களால ஆபத்து, இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இஸ்லாம் மக்களால வாழ முடியல, இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களால இஸ்லாம் மக்களால இந்த நாட்டில் நிம்மதியா இருக்க முடியல. நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் கோவிலுக்குள்ள நிம்மதியா போக முடியல, அதுக்கு காரணம் இஸ்லாமியனா? இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் அதாவது தான் விரும்பின பொண்ணை நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வெட்டி, அதாவது என்னன்னு சொல்ல போனா வெட்டி படுகொலை செய்யப்படுறான், செய்யறவன் முஸ்லிமா? இங்க இருக்கக்கூடிய அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய
வேலை வாய்ப்பு, கல்வி வாய்ப்பெல்லாம் ஒடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடை நீ அதான் இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களான பார்ப்பனனுக்கு கொடுக்கிற, அதெல்லாம் ஒடுக்கிறது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களா? இதெல்லாம் இந்து மக்களுக்கு செய்யற நீ சொல்ற சோ கால்டு இந்துத்துவ குரூப், நீ சொல்ற சோ கால்டு இந்து மக்கள், நீ சொல்ற சோ கால்டு பார்ப்பனிய மதம், அப்ப எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விரோதமானவர்களா? இல்ல இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அச்சுராஜா நரேந்திர மோடி வாலாக்களுடைய இவன் சொல்ற பார்ப்பனிய இந்து மதம் தான் எங்களுக்கும் எதிரானவங்க அப்படின்னு நான் சொல்றேன். இன்னும் சொல்லுனாங்க, வெக்கக்கேடு, இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய மக்கள்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நாங்களாம் இந்துக்கள். இஸ்லாம் இங்கே இஸ்லாம்னு ஒன்று இல்லைனா, இஸ்லாமிய மக்கள்னு இல்லைனா நாங்களாம் பார்ப்பனர் அல்லாத சூத்திர, இன்னும் சொல்ல போனா பார்ப்பனர் அல்லாத சூத்திர பசங்க. அப்ப உங்களை இன்னைக்கு எந்த அளவுக்கு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்குறானுங்களோ அதே அடக்குமுறைகளை எங்கள் மீது இப்போதைக்கு இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக சில இடங்களில் நேரடியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அடக்குமுறைகள்லாம் இங்கே இஸ்லாம் இல்லை அப்படின்னா, இந்த நாட்டில் இஸ்லாமிய மக்கள் இல்லை அப்படின்னா நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய சோக்கால் இந்து மக்கள் மீதும் நடத்தப்படும். அப்போ இவன் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை ஏன் ஒடுக்கணும்னு நினைக்கிறான்னா, அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சமம், மனுஷன் எல்லாம் சமம், இங்கே பிறப்பின் அடிப்படையில் யாரும் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் இல்லை, எல்லாருமே சமம். இவனுக்கு அந்த சமத்துவங்கிற கோட்பாடு இவனுக்கு அறவே ஆகாது. அதனால தான் அவன் முதல்ல இஸ்லாத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறான், இஸ்லாமிய மக்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறான், அதன் பிறகு கிறிஸ்தவர்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறான், அதன் பிறகு இவன் சொல்லக்கூடிய இந்து மக்களாக இருக்கக்கூடிய அதாவது பார்ப்பனர் அல்லாத மக்களையும் ஒடுக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கான். அப்ப அதெல்லாம் நாம ஒடுக்கணும்னா இப்ப நாம எப்படி ஒற்றுமையா இருக்கோமோ, எப்படி நாமெல்லாம் ஒற்றுமையா செயல்படுறோமோ, எங்களுக்கு பிரச்சனைனா நீங்க வரதும், உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க வரதும், சேர்ந்து நின்று நாம் அப்படி நின்று பார்க்கிறோமோ, இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு பயத்தை கொடுக்கும். அவனுக்கு ஒற்றுமை சமத்துவம் அறவே பிடிக்காது. அப்ப அந்த ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் நாம நின்று நெஞ்ச நிமித்தி தேவைப்பட்டால் அதற்கு அல்லாஹு அக்பர்னு சொல்லுவோம், தேவைப்பட்டால் வெற்றிவேல் முருகனுக்கு, இது தேவைப்பட்டால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவோம். இப்படி நின்று ஒற்றுமையா தோல் மேல தோல் கை போட்டு நின்று பார்க்கிறது தான் ஆர்எஸ்எஸ் விரும்பாது. அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு அச்சத்தை கொடுக்கும், அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு பயத்தை கொடுக்கும், அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு அடிநாதத்தை உடைக்க வைக்கும். அந்த வேலையை தான் செய்யணுங்கிற முடிவோடு சுத்திக்கிட்டு இருக்க. எந்த அளவுக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜான ஆட்கள் ஆர்எஸ்எஸ் விட்டு வெளியே வந்துட்டு அமைதியான வேலைப்பாடுகளை பார்த்துட்டு இருக்கான். அதற்கு யார் காரணம்னா, நான் தற்பெருமைக்காக சொல்லலைங்க, சத்யபிரபு நான் தாங்க காரணம். அடக்கி ஒடுக்கி இருக்கங்க, அவனுங்க கொட்டத்தை அடக்கி ஒடுக்கி இருக்க. இதை நான் செய்யாம வேற யாருங்க செய்வா? அந்த அம்மா வீட்டில் 2 நாள் சாப்பிட்றப்ப எனக்கு உடம்புலாம் கூசும். அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, ஏன் தம்பி எங்கள் வீட்டிலலாம் சாப்பாடு உங்களுக்கு தம்பி சரியா இல்லையா, பிடிக்கலையான்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அம்மா உங்களுக்கு என்னை தெரியுமா என்னன்னு தெரிலம்மா, நான் பேசுகிற பேச்செல்லாம் முழுக்க இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எதிரான பேச்சாதாம்மா இருக்கும். நான் அவ்வளோ பேச்செல்லாம் பேசியிருக்கேன், அதனால் என்னால் இங்கே சரியாக சாப்பிட முடியலன்னு சொல்லுவேன். அந்த அம்மா சொல்லுவாங்க, பா எல்லாம் தம்பி சொல்லியிருக்குப்பா, அது தம்பினா அந்த அம்மாவுடைய பையனை சொல்கிறாங்க, சொல்லியிருக்குப்பா, நீ அதெல்லாம் விடுப்பா, நீ நல்ல புள்ளப்பா, உனக்கும் அல்லாஹ்வினுடைய ஆதரவும் அருளும் கிடைக்கும்பா, நீ அதெல்லாம் மீண்டு வருவப்பா.
இனிமேலாவது உண்மையை தெரிஞ்சு சத்தியத்தின் பக்கம், அதாவது சத்தியத்தின் பக்கம் நில்லுப்பான்னு சொன்ன அந்த தாய் எனக்கு விதைத்த அந்த ஒரு விஷயம்தான். இங்கே சக மனுஷன் நேசிக்கணும், சக மனுஷன் வந்து அரவணைக்கணும். இதை சொல்லி கொடுக்கறது இஸ்லாமிய சமூகம். அவர்களுக்கு குண்டு வைக்கிறது வேலை இல்லடா, சோறு போடுறது தான்டா வேலை. அவர்களுக்கு மனுஷனை வெட்டி கொள்றது வேலை இல்லடா, அவர்களுக்கு மனுஷனை அரவணைக்கிறது தான்டா வேலை. அவர்களுக்கு மனுஷனை பிரிவினை பண்ணுறது வேலை இல்லடா, அவர்களுக்கு மனுஷனை ஒன்றா சேர்த்து வைக்கிறது தான்டா வேலை. அவர்களுக்கு மனுஷனை தனித்தனியாக உட்கார வைக்கிறது வேலை இல்லடா. அவர்களுக்கு சக மனுஷன் எந்த சாதி மதமாக இருந்தாலும் ஒரே தட்டில் சோறு போட்டு ஊட்டி திங்கிறதாண்டா அந்த சமூகத்துடைய அடிநாதம். அதுதான் அவர்களுடைய உண்மை தன்மை. அதை தான் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த மார்க்கமும் வேதமும் போதிக்குது. அப்ப இதை நீங்க சொன்னா ஏத்துக்க மாட்டான். அவன் முஸ்லீம்டா பேசுறான்டா, அப்படிதான்டா பேசுவான். ஒரு வந்து கிறிஸ்துவன் சொன்னா ஏத்துக்க மாட்டான். அவன் கிறிஸ்டியன்டா அப்படி தாண்டா பேசுவான், இந்து மக்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான்டா, அதனால தாண்டா அவன் நம்மளை தப்பாக பேசுகிறான், அதனால தாண்டா அவன் நம்மளை கேவலமாக பார்க்குறான், அதனால தாண்டா அவன் நம்மளை கேள்வி கேட்குறான். இவனுக்கு இந்தியாவுக்கு என்னடா சம்பந்தம், நீ போடா பாகிஸ்தானுக்கு, நீ போடா அமெரிக்காவுக்கு. சரி, இப்படிலாம் பேர் வைப்ப. அதை மீறி ஒருத்தன் அதை மீறி ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்டவன் கேட்டானா நீ அவனை தீவிரவாதின்னு சொல்லுவ. சரி, அதை மாரி ஒரு வந்து கிறிஸ்துவ பெயர் கொண்டவன் கேட்டானா அவன் மதம் மாற்ற பேர் வழின்னு சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்கறது அண்ணன் சித்திக்கவர்களோ மார்க்கவர்களோங்கிறத தாண்டி நீ சொல்கிற சோக்கால்டு இந்து நான் தாண்டா கேட்குறேன். பொட்டு வச்ச சத்தியபிரபு கேட்குறேன்டா, டெய்லி முனியப்பன் கருப்பனை கும்பிட்ற சத்தியபிரபு கேட்குறேன்டா, இன்னும் ரொம்ப அழுத்தமாக கேட்குறேன்டா, நீ தாண்டா எங்களையே ஒடுக்குற. எங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளோ எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சிக்கல்களோ இல்லை. எனக்கு சிக்கலை கொடுக்கறது நீதாண்டா, என் பெண்களை கற்பழிக்கிறது நீதாண்டா, என்னை சாதி ரீதியாக வெட்டி கொள்வது நீதாண்டா, என்னை சாதி ரீதியாக அடக்கி ஒடுக்கிறது நீதாண்டா, என்னை தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கிறது நீதாண்டா. ஆனால் என்னைய பள்ளிவாசலுக்குள்ளே விடுறதும் எனக்கு சோறு போடுறதும் என்கிட்ட என்னுடைய பிறப்பின் அடிப்படையிலான என் சாதியை பார்க்காததும் என் பெண்களை அவர்கள் வீட்டு பெண்களை நினைக்கிறதும் இந்த இஸ்லாமிய சமூகம் எனக்கு எதிரானதல்ல. இதெல்லாம் செய்யக்கூடிய அச்சுராஜாவே நீ தாண்டா எனக்கு எதிரி அப்படின்னு நான் சொல்றேன். அச்சுராஜா சொல்றார் இந்து மக்கள் நாமெல்லாம் ஒன்றுன்னு. சரி, ஒன்று தான் வா. எங்கள் அண்ணன் வீட்டில் சாப்பாடு போட்டால் நான் போய் சாப்பிட்றேன், எங்கள் வீட்டில் விசேஷம் கூப்பிட்டா அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அச்சுராஜா, நீ என் வீட்டில் முதல்ல சாப்பிடுவியா, இல்லை எல்லாரும் இந்துக்கள்னு சொல்கிற என் ஊரில் இருக்கக்கூடிய கருப்பை முனியப்பன் கோயிலுக்கு நான் கெடா வெட்டி பொங்கல் வச்சு சோறு போடுறேன், என் கூட உக்காந்து சோறு திம்பியா, தள்ளி உட்கார்ற அம்பிம்ப, எந்த விதத்தில் நீனும் நானும் ஒன்று? இன்னும் எத்தனை நாளைக்கு என் மக்களை நீங்கள் வந்து ஏமாத்துவதற்கான வேலைகளை செய்வீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே பக்கத்தில் மதுரையில் வந்து ஆதினன்னு ஒரு ஆள். அந்த ஆள் எனக்கு ஒரு வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல பழக்கம். நான் அந்த பக்கம் இருக்கும் பொழுது அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார், தம்பி நீ ஏன் கூட இருந்துரு தம்பி, நீ ஆள் பார்க்க நல்லா ஆஜானு பாகுவா கட்டு மஸ்தாவாக இருப்ப, எப்படி வச்சாலும் ஒரு வந்து 4 பேர் அடிப்பியா நீ அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு என்னை கேட்டான். அந்த ஆள் 4 பேர் அடிப்பியான்னு கேட்டான். சாமி 4 பேர் இல்லை சாமி, நான் ஒரு 5 பேர் அடிப்பேன் சாமின்னு சொன்னேன். நீ இங்கேயே இருந்துரு தம்பி, நம்மளோட இந்து மதத்துக்கு ஏதாவது வந்து செய்யணும் அப்படிலாம் சொன்னவன் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் வெளியே வந்து சொல்ல முடியாத, அதாவது அதன் பிறகு வெளியே சொல்ல முடியாத நிறைய விஷயங்களெல்லாம் நானும் வந்தாலும் பேசியிருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம். கடைசியில் எங்கேயோ ஒரு காரில் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த சங்கி சவகாசம் என்ன செய்யும்னா, எவனோ ஒருத்தன் அது வந்து இவன் மேலே தான் தப்பு, காரில் நடந்த ஒரு சின்ன கிளாஷை உடனே நரேந்திர மோடி ரேஞ்சுக்கு வந்து கதை கொடுக்குறான். எப்படி கதை கொடுக்குறான், இது குல்லா போட்ட தாடி வச்ச 4 பேர் வந்தாங்க, என்னைய வந்து கொல்ல பார்த்தாங்க, நல்ல வேலை நான் வந்து இது என்னது அந்த வந்து சாமி கடவுளுடைய கிருபையால் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதையை கொடுக்குறான். என்னடா அப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் விசாரித்தா காவல்துறை ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜாக வெளியே விடுது. பார்த்தா அந்த சங்கி சவகாசம் இவனை வந்து பொய் சொல்ல வச்சுருக்குங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்கலை, அப்படி ஒரு வந்து சூழ்நிலையே இங்கே இல்லை. கடைசியில் நம்மள மாதிரியான ஆட்கள்லாம் பேசி இன்றைக்கி தான் வழக்கு பதிவு செஞ்சு அந்த ஆளை விசாரணை பண்ணலான்னு சொல்லி போனால் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு என்னால் பேச முடியலன்னு படுத்துக்கிறான். இவனுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்கு அச்சுராஜா அங்கே வந்து நிற்க வேண்டியது. இந்த அச்சுராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய பழக்கம் இருக்குங்க. அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய சக இந்துக்களை தொட்டுக்க மாட்டார்,
சக இந்துக்கள் கூட பக்கத்தில் உட்கார மாட்டார், சக இந்துக்கள் கூட உட்காந்து சாப்பிட மாட்டார், சக இந்துக்களுடைய மூச்சு காற்று கூட மேலே வந்து இன்னும் சொல்லப்போனால் சக இந்து மக்களினுடைய மூச்சு காற்று கூட மேலே படக்கூடாதுன்னு நினைப்பார். அந்த அளவுக்கு வந்து 2019 எம்பி எலெக்ஷனில் நிற்கிறாரு. இங்கேருந்து அதாவது பல மாவட்டங்கள்ல இருந்து அவருக்காக வேலை செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்படி வேலை செய்கிறதுக்காக வந்தவங்களில் சாதி பார்த்து அவாக்களை மட்டும் தனியாக அங்கே வச்சார். பார்ப்பனர் அல்லாத இந்து மக்களை தெருவில் படுக்க வச்ச ஒரு கும்பல் பாஜக கும்பல், அவன் தான் அச்சிராஜா. அவனுக்கும் பாஜகவுக்கும் இந்து மக்களுக்கும் பார்ப்பனர் அல்லாத எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லிட்டு, இதெல்லாம் எங்களுக்கு நீ எதிராக செஞ்சுட்டு எங்களை சமமாக போதிக்கிற இஸ்லாமிய மக்களை வந்து இன்னும் சொல்ல போனால் ஏன் இந்த வக்பு சட்டத்தை அவன் கொண்டுட்டு வரான் அப்படின்னா, உங்களை வந்து பொருளாதார ரீதியாக வெறுமையானவர்களாக ஆக்கணும், அதன் ரீதியாக உங்களை அதாவது இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வந்து பலத்தை பிடுங்கணும், உங்களுடைய அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வந்து தீர்க்கமான அந்த போராட்ட குணத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை அவனுக்கு இன்றைக்கி கொண்டுட்டு வந்திருக்கானுங்க. ஆனால் இதற்கான இந்த முன்னெடுப்பை 5 வருஷத்துக்கு முன்னாடியே சங்கத்தில் பைடெக்கில் உட்காந்து பேசினானுங்க. முஸ்லீம்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய காசை பிடுங்கணும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்கம்மை பிடுங்கணும், அவங்கள நாம் வந்து பொருளாதார ரீதியாக நாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார ரீதியாக அதாவது இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்களை வந்து பொருளாதார ரீதியாக வெறுமையானவர்களை ஆக்கினால் மட்டும்தான் இங்கே வந்து இஸ்லாமியர்களை வந்து நாம கட்டுக்குள்ள வைக்க முடியும், அப்படின்னா அடிமைகளாக வைக்க முடியும் அப்படின்னு 5 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்த முன்னெடுப்பின் காரணமாகத்தான் இன்னைக்கு அவன் இந்த வக்பு திருட்டு சட்டம்னு கொண்டு வந்திருக்கான். அதில் அவன் ஒன்று வச்சிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி அந்த வந்துங்க அதாவது வக்பு போர்டு கவுன்சிலில் இஸ்லாமியர்கள் தவிர நான் முஸ்லீம்ஸ் இருக்கணும்னு கொண்டு வந்திருக்கான். நான் கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய சங்கர மடத்தில் அதுக்கு வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அந்த சங்கர மடத்தில், அந்த பார்ப்பனிய சங்கர மடத்தில், நீ சொல்கிற இந்து மக்களுக்கான சங்கர மடத்தில், நீ சொல்கிற இந்துத்துவா சங்கர மடத்தில், நீ இங்கே இருக்கக்கூடிய சித்திக்கென்ன போன்ற இஸ்லாமியர்களை நீ அதில் வைக்க வேணாண்டா. நான் அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த சங்கர மடத்தில் இங்கே இருக்கக்கூடிய வந்து சித்திக்கென்ன போன்ற இஸ்லாமியர்களை நீ மெம்பராக சேர்க்க வேணாண்டா. சத்யபிரபு போன்ற பார்ப்பனர் அல்லாத எங்களைய அந்த சங்கர மடத்தில் உங்களால் மெம்பராக சேர்க்க முடியுமா? இல்லை இந்த வந்து வக்பு சொத்துக்கள்ல அச்சிராஜா மாதிரி 2 பேர் மெம்பராக வந்தா வக்பு சொத்துக்கள் என்ன ஆகிறது? எப்படி இன்னைக்கு எங்களுடைய அந்த கோவில் வளங்களை கொள்ளையடிச்சு என் தாத்தன் பாட்டன் பூட்டன் என்னுடைய அதாவது எங்கதில் இருக்கக்கூடிய எங்களினுடைய முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டு கட்டினாங்களோ அதில் அவன் உள்ளே உட்காந்துக்கிட்டு 2 சொம்பு தண்ணியை தெளிச்சு விட்டு நீலாம் உள்ளே வந்தால் தீட்டுடான்னு எப்படி எங்களுடைய மொத்த சொத்துக்களையும் வருமானத்தையும் தங்களுடைய கட்டுக்களில் வச்சிருக்கானுங்களோ அதுபோல அதான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய அந்த கோவில் சொத்துக்களில் உள்ளே வந்து அடக்கி ஒடுக்கி அந்த சொத்துக்களை கையகப்படுத்தி அதன் ஊடாக இஸ்லாமிய மக்களை பொருளாதார ரீதியாக வெறுமையானவர்களாக ஆக்கி இஸ்லாமிய மக்களை கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் தான் இந்த சட்டம். அப்ப இந்த சட்டத்துக்கு எதிராக நாம சேர்த்து போராடணும். இவன் நினைக்கிற மாதிரி இஸ்லாமிய மக்களை அடக்கி ஒடுக்க முடியுமானா உலகத்தில் எவனாலையும் முடியல. இந்த வந்து மோடி கேடி மஸ்தானாலையும் முடியாது. ஏன்னா இஸ்லாத்துக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு, இஸ்லாமிய மக்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கு. அந்த போராட்ட குணத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி பேசின அண்ணன் சொன்னாங்க இந்தியாவில் வந்து முஸ்லீம் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு. அது வந்துங்க வேதனையான உண்மை தான். ஆனால் அதை நம்ம இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவில் ஹியூமன் லிவ்ஸ் மேட்டர்னு நான் சொல்லுவாங்க. மனுஷன் வாழ்கிறதுக்கே சந்தேகத்துக்கு அதாவது மனுஷன் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நாடாக அந்த பாஜக கும்பல் மாற்றி வச்சுருக்கானுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து 6.5 லட்சம் பேர் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து 65 லட்சம் பேருனுடைய வாக்குகளை அதாவது அவர்களுடைய வாக்குரிமையை வந்து பறித்து வச்சுருக்கானுங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் 25,000 ஓட்டுகளை வந்து நீக்கி வச்சுருக்கானுங்க. போன எலெக்ஷனில் இந்த பாஜக கூட்டணி வந்து இன்றைக்கி அங்கே ஆண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜக கூட்டணியானது
போன எலெக்ஷனில் நிறைய தொகுதிகளில் 50லேருந்து 55 ஓட்டு விஷயத்தெல்லாம் ஜெயிச்சிருக்கானுங்க. ஆனால் இப்போ எல்லா தொகுதியிலும் 25,000 ஓட்டு எங்கெல்லாம் நமக்கு டிராபேக்காக இருக்குமோ அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுகளெல்லாம் நீக்கி வச்சுருக்கானுங்க. அப்போ இந்த ஓட்டுகளெல்லாம் நீக்கி கண்டிப்பாக பீகாரில் வந்து நடக்கக்கூடிய வந்து எலெக்ஷனில் அவனுங்க கண்டிப்பாக வந்துடுவானுங்க. அதே நிலைமை அந்த சாருன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கண்டிப்பாக வருது. அதையும் இங்கே இருக்கக்கூடிய வந்து எஸ்டிபி கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து நின்று எதிர்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஓட்டுக்களை நீக்கி அவன் என்ன பண்ணுவான்னா அங்கேருந்து இங்கே வந்து, அதாவது அங்கே வடநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை செய்ய வந்திருக்கக்கூடிய அவனுங்களுடைய ஓட்டை இதில் சேர்த்து இங்கே பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ இதெல்லாம் நாமெல்லாம் வந்து ஒடுக்கணும் அடக்கணும்னா அன்னைக்கு சொல்கிறதான் இப்போவும் சொல்கிறேன். சாதி மதத்தை கடந்து மனுஷனாக தமிழர்களாக நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று ஒற்றுமையாக நாம் நின்று போராடினால் மட்டும்தான் பாஜகவை தமிழ்நாட்டிலிருந்து ஓட விரட்ட முடியும்னு சொல்கிறேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை. ஆனால் அதற்கான நம்முடைய வந்து பலம் ரொம்ப தேவை. ஆனால் அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், அச்சுராஜா கும்பல் இந்த தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரத்தில் அவர்களுடைய கொட்டத்தை அடக்கி உட்கார வைக்கக்கூடிய நாள் ரொம்ப தூரம் இல்லை. நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று இந்த வேலையை ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக செய்வதற்கு நாம் வந்து கடமைப்பட்டிருக்கோம். இப்படிப்பட்ட இந்த வந்து போர்க்களத்தில் நாம் தேவைப்பட்டால் நாங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவோம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவோம், ஜெய் பீம்னு சொல்லுவோம். நம்மளாம் ஒன்றா நின்று கைகோத்து எந்த அளவுக்கு நாம் நின்று தீர்க்கமாக போராடி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடும் நாமளும் ஒரு அளவுக்காவது பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்ல வரேங்க. அப்புறம் வந்து முன்னாடி பேசின அண்ணன் சொன்னார், எஸ்டிபி கட்சி உண்மையாலுமே நமக்கு வந்து எஸ்டிபி கட்சியில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த கட்சியினுடைய கொள்கையாகவே வச்சுருக்காங்க, தண்ணி அடிக்கிறவங்களுக்கு கட்சியில் வேலை இல்லைங்கிறது. இந்த மாதிரி கொள்கை தாங்க தேவை. இப்படிப்பட்ட கட்சி தான் அன்றைக்கி தேவை. இன்றைக்கி வந்து சரக்கு இல்லாத கட்சி கிடையாது, சரக்கு இல்லாத மீட்டிங் கிடையாது. ஆனால் அப்படி இல்லாத ஒரு கோட்பாடு எங்கே இருக்கும்னா ஆர்எஸ்எஸில் மட்டும் இருக்குங்க. அதை விட ரொம்ப தீர்க்கமான ஒரு டிசிப்ளினுக்கு உரிய கோட்பாடை நான் வந்து எஸ்டிபி கட்சியில் பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த வந்து எஸ்டிபி கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்காங்கள, அவருடைய பேச்சு இதெல்லாம் நான் வந்துங்க நான் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவருடைய பேச்சு பார்வை செயல்பாடுலாம் ஒரு ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுத்தவங்க மாதிரி இருக்கும். ஆர்எஸ்எஸ் காரனோட தீர்க்கமாக இருக்கும். ஆர்எஸ்எஸில் சொல்லி கொடுக்கறதுலாம் நல்ல விஷயந்தான். ஆனால் ஆர்எஸ்எஸ் அந்த ஆட்களை எதற்கு மாற்றுறாங்கிறது தான் விஷயம் இருக்குது. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஒழுக்க மிகுந்த மாநில தலைவர், ஒழுக்க மிகுந்த தேசிய தலைவர், ஒழுக்க மிகுந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களையும் கொண்ட இந்த மாதிரி எஸ்டிபிஐ கட்சி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதற்கு நாமெல்லாம் அவர்கள் கூட நம்முடைய பங்களிப்பை கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த அத்தனை எஸ்டிபி கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வந்து அத்தனை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வந்து நன்றிகளை சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அத்துணை நண்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். கல்லை சிலையாக்குவது பல்லவ மன்னவர்களின் பழக்கம். இங்கே பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை சிலையாக்குவது இந்த சத்திய பிரபுவிற்கு வழக்கம். சிலையாக்கிய கலையே வாழ்க வளர்க. இடியின் இசையில் நடனத்தை அரங்கேற்றிய கார்மேகத்தைப் போல உரையாற்றி அமர்ந்திருக்கும் சகோதரர் திரு சத்திய பிரபு செல்வராஜ், சமூக செயற்பாட்டாளர் அவர்களுக்கு நன்றி.